கனடா பிஸ்னஸ் சேம்பர், அதாவது வர்த்தக சபை. இந்த வர்த்தக சபை ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் எல்லா தரப்பினரான தொழில் முனைவர்கள் இலங்கை, கனடா போன்ற நாட்டுக்கு அவர்களுடைய உற்பத்தியையோ அல்லது சர்வீஸ் கொடுப்பதற்காக அவர்களை வளர்த்து அந்த தகுதிக்கு கொண்டு வர நிலைக்குத்தான் இவர்கள் சொல்லிப்படுறதுக்கு இருக்கிறார்கள். இந்த கனடா வர்த்தக சம்மேளனம் கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போது 2வது வருடமாக யாழ்ப்பாணத்தில் இந்த அவார்ட் செரமனி நடத்துகிறார்கள். இந்த போன முறை யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை என்ற ரீதியில் ஆரம்பித்து இந்த முறை அதை கொஞ்சம் விஸ்தரித்து ஏனைய இடங்களுக்கும் கொடுப்பதற்கு இருக்கிறார்கள். இதன் நோக்கம் இங்கு ஆரம்ப நிலையில் இருக்கிற பெண்கள் அமைப்பு அல்லது பெண் சுய தொழில் முயற்சியாளர்களை அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எப்படி அவர்களுக்கான ஊக்கத்தை கொடுக்கலாம். அதாவது எத்தனையோ பேர் தங்களுடைய பொருட்களை தயாரிக்க தெரியுது, ஆனால் அதை சந்தைப்படுத்துவதற்கோ அல்லது ஏற்றுமதிக்கு கொடுப்பதற்கான முறையில் அதை அவர்களுக்கு சரியான பொதியிடல், பேக்கேஜிங் என்று சொல்வோம், பொதியிடல், மற்றது பொருட்களுக்கான தரச்சான்றிதழ்களை பெறக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை. அதற்கு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய தொழில் மேலாண்மைக்கான வரையறையை செய்வதற்காகத்தான் இந்த சம்மேளனம் இயங்குகிறது. இந்த சம்மேளனம் இந்த அவார்ட் செரமனி நடத்துவதன் காரணம் அவர்களை இன்னும் முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் கடந்த வருடம் நடந்த அவார்ட் செரமனியில் 4 பேர் இன்று பெரிய இடத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கு பொருட்களை வழங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். அந்த முறையில் எமது யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய புத்தளம் என்ற இடங்களில் நாங்கள் இந்த முறை விஸ்தரித்து அவர்களுக்கான தொழில் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த சம்மேளனம் மேற்கொண்டிருக்குது. இந்த அவார்ட் செரமனிக்கு நாங்கள் விண்ணப்ப படிவங்களை தயாரித்துள்ளோம். அந்த விண்ணப்ப படிவங்களை வருகின்ற கிழமைகளில் வெளியிட்டு இவை அரசாங்க அதிபர், கிராம சபை உத்தியோகர்கள் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அடைய செய்து, இப்போ யார் இந்த அப்ளிகேஷனை போடுவதற்கு, அப்ளை பண்ணுவதற்கு சில தகுதிகள் வேணும். அந்த தகுதியில் இருப்பவர்களை பார்த்து அவர்கள் அப்ளிகேஷனை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அப்ளை பண்ணினால் இது ஒரு நடுத்தர ஒரு குழுமத்தால் இந்த அவார்டை எடுக்கிறதுக்கான தகுதி யாராரு கிடைக்கும். அல்ல, போன முறை 20 பேருக்கு கொடுத்தோம், இந்த முறை ஒரு 25 பேர் அளவில் வரும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த முறையில் அவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த குழுமம் முடிவு செய்த பிறகு இந்த அவார்ட் செரமனி நடத்துவோம். சில கேள்விகள் வரலாம், ஏன் அவார்ட் செரமனியை வைக்க வேண்டும், இவ்வளவு அது தேவையில்லைன்னு. அப்படி அல்ல, அவார்ட் செரமனியால் இங்கே உள்ள தொழில் முனைவர்கள் தங்களுடைய நிலையை உயர்த்துவதற்கும் தங்களை மேற்கொண்டு இளைமலை காயாக இருப்பவர்களை வெளிக்கொணர்வதற்குமான முறையாகத்தான் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதை விட லார்ஜ் கேட்டகரி, எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்று கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யக்கூடிய ஆட்கள் அவர்கள் தங்களுடைய மூலதனத்தில் தங்களுடைய உற்பத்தியை செய்கிறார்கள். பிரிவுகள் இருக்குது. இதில் உற்பத்தியாளர் இருக்குது, மற்றது உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுப்பார்கள், அதை டீம்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அப்படியானவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவதற்கும், அதைவிட இந்த உற்பத்தியாளர்களுக்கு சேவை வழங்குனர்கள், அதாவது லாஜிஸ்டிக்ஸ், மற்றது ஐடி செக்டர், டூரிசம். இப்போ வரும் காலங்களில் யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைகிறது. நமது வருமானமும், நாட்டின் வருமானமும் சுற்றுலாத்துறையில் அதிகரித்து கொண்டு வருவதனால் அந்த துறைக்கு என்ன முறையில் உதவி வழங்கலாம் என்றதை பொறுத்து நாங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலம் இலைமறை காயாக இருப்பவர்களை வெளியில் கொண்டு வரது தான் இதன் நோக்கம். ஆகவே நான் முக்கியமாக குறிப்பிடுவது, இந்த அவார்ட் செரமனிக்கு எல்லோரும் அப்ளை பண்ண வேணும். சில பேர் நினைப்பார்கள், ஏன் நாங்கள் இதை அப்ளை பண்ண வேணும், இதுக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு. அப்படி அல்ல,
அப்ளை பண்ணினால் உங்களுடைய தரம் எங்கே இருக்குதுன்றதையும் நீங்கள் உங்களை முன்னேற்றி கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் அது கொடுக்கும். அதே நேரம் கனடாவில் நடக்கின்ற சில பொருட்காட்சிகளுக்கு கூட இந்த வருடம் அக்டோபர் மாதம் 15, 16, 17ஆம் தேதிகளில் ஒரு பொருட்காட்சி இருக்கின்றது. இதுக்கு சிறிய நடுத்தர வர்க்கத்தினர் போக முடியாவிட்டாலும் கூட பெரிய, அதாவது லார்ஜ் கேட்டகரி, எக்ஸ்ட்ரா லார்ஜ் கேட்டகரியில் உள்ளவர்கள் அவர்கள் பங்கு பெற்றலாம். அவர்கள் ஊடாக சிறிய நடுத்தர வர்க்கத்தினர் தமது பொருட்களை கூட கொண்டு போய் அதை காட்சிப்படுத்தி அதற்கான கேள்வியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு அடுத்த நோக்கமாக இருக்கின்றது.